பிரைஸ் தி லார்ட். அக்டோபர் மாத வாக்கு தத்தம் மத்தேயு 21 அதிகாரம் 22 மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமாங்க, இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் எல்லாவற்றிற்கும் தேவன் பதில் கொடுத்திருக்கிறாரா? அப்படி ஒருவேளை நீங்க இதுவரைக்கும் ஜெபிச்சு உங்களுக்கு பதில் வரல அப்படின்னு ஏக்கத்தோட இருக்கீங்களா? இந்த வசனம் அதற்கான பதிலை உங்களுக்கு தரும். ஆமாங்க, தொடர்ந்து நீங்க ஜெபத்திலேயே இந்த வார்த்தையை கவனமா கவனிங்க. ஜெபம் என்று சொல்லும் போது வேதத்திலே பலவிதமான ஜெபங்கள் இருக்குது. நன்றி அறிதலோடு தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறது, அப்புறம் துதிக்கிறது மாதிரி அவர் செய்த நல்ல செயல்களை நினைச்சு துதிச்சு ஜெபிக்கிறதும் இருக்கு. இதெல்லாம் போல சூழ்நிலைகள் மோசமா இருக்கும்போது நம்ம தேவனே உங்க உதவி எனக்கு வேணும், நீங்க தான் பண்ணணும்னு சொல்லி சில மன்றாட்டு ஜெபங்களும் இருக்கு. அது மாத்திரம் இல்ல, சில நேரங்கள்ல தேவனோட ஒப்புரவாகிறதுக்காக ஜெபிக்க வேண்டிய ஜெபம் இருக்கு. சில பேர் தங்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபித்து இருக்காங்க, கூட்டமா ஜெபிக்கிறது. இப்படியாக அவர்களுடைய ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் கிடைத்ததா என்று பார்க்கும்போது உண்மையிலேயே அவர்கள் எல்லாருடைய ஜெபத்திற்கும் தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். அப்படி என்ன அவங்களுக்கெல்லாம் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு, இன்னைக்கு நம்மளோட ஜெபத்துல பதில் இல்லையே அப்படின்னு கலங்கி போயிருக்கிறீங்களா? உங்களோட சூழ்நிலையில நீங்க என்ன செய்யறதுன்னு திகைச்சு போயிருக்கிறீங்களா? இந்த வசனத்துல அருமையாய் அந்த முன்பகுதியை பார்த்தீங்கன்னா, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய். ஆமாங்க, விசுவாசம்னா நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாயிருக்கிறது. காணப்படாதவர்கள் நிச்சயமாய் நம்ம விசுவாசம் இருக்குதா? நம்மளோட சூழ்நிலைகள் குறைவுகளுக்கு மத்தியில, வேதனைகளுக்கு மத்தியில, கடன்களுக்கு மத்தியில இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும், இதுல இருந்து விடுவிக்கப்பட்டு நம்ம எப்படி ஆசீர்வாதமாய் மாறணும், கடன் இல்லாதவர்களாய் வாழணும், வியாதி இல்லாத வாழ்க்கையோடு வாழணும், தேவனுடைய கிருபையாலே நான் ஆசீர்வாதமாய் வாழணும் அப்படின்னு நீங்க விசுவாசிக்கிற அந்த காணப்படாத சூழ்நிலை, அதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவனை உறுதியாய் நம்பி அவர் நிச்சயம் எனக்கு அப்படியாய் வாய்க்க செய்வார் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது நம்மளுடைய எல்லா ஜெபங்களுக்கும் அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தருவார். இந்த வாக்குத்தத்த வசனம் இந்த மாதத்திற்கு மாத்திரமல்ல, நம் வாழ்நாள் முழுவதும் நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும், விசுவாசமுள்ள ஜெபமாயிருக்க வேண்டும் என்பதை ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. வார்த்தையின்படியே ஜெபித்து தேவனின் சகல ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். God bless you all.